ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட வேப்பம்பூ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நெய் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா, கடுகு கொஞ்சம் எடுத்துருக்கேன், வேப்பம்பூவும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன், இந்த சைடு ரசப்பொடி எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம அந்த எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ அந்த வேப்பம்பூ கருவேப்பிலை, கடுகு வேப்பம்பூ கருவேப்பிலையை நல்லா நெய்யில் 2 ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும், அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்லாயிருக்கும். இப்போ அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ திரும்பவும் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்ன அளவுகள் ஒரு 3 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். இந்த ரசம் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வேப்பம்பூவில் நிறைய நம்ம வயிறு புண்ணு பூச்சி எல்லாமே போகும். இப்போ ஒரு 2-3 கொதி வர அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஒரு 2-3 கொதி வந்துடுச்சு. இதை பண்ணும்போதே நல்ல வாசனை வரும். வேப்பம்பூவை முதலே போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இந்த ரசத்தை அணைக்கிற ஸ்டேஜில் தான் இந்த வேப்பம்பூ போட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுருக்கணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அப்புறம் ரசத்தில் கசப்புத்தன்மை வந்துடும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது இந்த வேப்பம்பூ ரசம் கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ கடைசியாக நான் எடுத்து வச்ச காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகாவை நெய்யில் வதக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.